காந்தி தலைமையில் பேரணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி போகும்? தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் மழுப்புகிறார்கள். அவர் ஏதோ உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும் என்று பொறுப்பற்ற வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எதிர்க்கட்சி தலைவரும் கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட பதவி. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை வகிப்பவரை பார்த்து நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் பொறுப்பற்ற செயலாக இருக்கிறது. பீகாரிலே 65 லட்சம் பேரை நீக்கம் செய்திருக்கிறார்கள் தேர்தல் பட்டியலிருந்து. அதில் சிலர் இறந்து போயிருப்பாங்க, சிலர் டபுள் என்ட்ரி இருக்கும், சிலரை வேற ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த வேற ஊருக்கு போயிருக்காங்க சொல்றதுல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்த்திருக்காங்க சொல்றாங்க. அதை ஏற்றுக்கவே முடியாது. பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க நிரந்தரமாக இங்கே வருவது கிடையாது. ஒரு வேலைக்காக வராங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக வராங்க. 6 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு இடத்துல ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்களை எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் நிரந்தரமாக இல்லாதவர்களை அந்த சட்டமன்ற தொகுதியில அவர்களை வாக்காளர்களாக சேர்க்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. 6.5 லட்சம் பேர் பீகார்ல இருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் யூபியில இருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் ஒரிசால இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து சேர்த்தார்கள். தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பகுதி நேரமாக ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக இங்க வந்துட்டு போறவங்க, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டா வந்துட்டு போறவங்க நிரந்தரமாக இங்க இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தேர்தல் கமிஷன் செய்யுது. அதுக்கப்புறம் பெங்களூர்ல ஒரே ஒரு தொகுதி, அதுல ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரே வீட்டுல 80 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே நியாயமா யாருக்கா படுதா? ஒரு வீட்டுல 80 பேர் தங்க முடியுமா? அப்புறம் ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பியர் ஹால்னு ஒரு பியர் ஹால் இருக்கு சென்ட்ரல் பெங்களூர்ல, அதுல 60 பேர் வாக்காளராக இருக்காங்க. எக்கச்சக்கமான குளறுபடி. இந்த தேர்தல் கமிஷன் நடத்தும் எலெக்ஷன் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். அதை தெளிவுபடுத்தாமல் அவர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை எதிர்த்து நாங்கள் நாளைக்கு ஒரு நடைபயணமாக சென்று எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கவிருக்கிறோம். என்ன தேர்தல் ஆணையமா சப்மிட் பண்ணோம்? எதிர்க்கு நாளைக்கு எங்க ஊர்ல ரொம்ப வெள்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க உடனே அரசாங்கம் நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு, அபிடவிட் கொடு நான் சொல்லுவாங்க. பொது பிரச்சனையை எடுத்து சொல்வதுதான் எதிர்கட்சியோட வேலை. நாங்க தேர்தல் ஆணையம் செயல்படலைன்னு சொல்றோம். குளறுபடியா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளிப்படையாக பிரசன்டேஷன்ல சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லாம நீ அபிடவிட் கொடு, ஓத்துல கொடு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, என்னென்ன கேள்வி சொல்றாருன்றதை நீங்க எடுத்து பாருங்க. ஒரே வீட்டுல 80 பேர் இருக்கிறதெல்லாம் நியாயமா உங்களுக்கு படுதா? 0 டோர் நம்பரை வச்சிருக்கு நியாயமாப்படுதா? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இதை ஏத்துக்கவே முடியாது. அதனால தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கும். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு அதிகமா இருக்கு, ஆனா இந்தியா 3வது இடத்துல முன்னேறிட்டு இருக்குன்னு பிரதமர் பேசுறாரு. அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம 140 கோடி பேர் இருக்கிற நாடு இது. இந்த பொருளாதாரம் இயல்பாகவே வளரதான் செய்யும். அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவும் அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்கா இருக்கிற ட்ரம்ப் ஒரு வாடிக்கையான அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு பாலிட்டிஷியன். அவர் 50% வரி இந்தியா மேல போட்டிருக்காருன்னா அவர் சொல்ற காரணம் நம்ம ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால சொல்றாரு. அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவே ரஷ்யாவோட வர்த்தகம் செய்து, ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யாவோட வர்த்தகம் செய்து. இப்ப அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபரோட அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. நம்மளும் பேச்சுவார்த்தை மூலமா தான் இதை குறைக்கணுமே தவிர இதுல நம்ம ஒன்றும் பதறப்பட தேவை கிடையாது. இரண்டாவது, இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு அவசியம் தேவை. இந்திய பொருட்கள் இல்லாம அவர்களோட பொருளாதாரமும் நாளை காலையில போய் இன்னொரு இடத்துல வாங்க முடியாது. நமக்கும் அமெரிக்கா தேவை. அதனால 2 பேரும் பொறுப்போட ஒரு காமா இருந்து பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும். மோடி எப்பவுமே சொல்லுவாரு, அவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப தோஸ்த் அப்படின்னு சொல்லுவாரு. 2-3 ரேலியை தான் நடத்துறாங்க. மோடி ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், ஹவுடி மோடிலாம் நடத்தான். அதெல்லாம் போயிடுச்சு. அவருக்கும் ட்ரம்புக்கும் ஒன்றும் எந்த உறவும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. இரண்டாவது, பாஜக தலைமையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களோட எப்படி பழகி அவர்களிடம் காரியம் சாதிப்பது என்பது திறமை கொஞ்சம் குறைவு என்பது அதுல இருந்து தெரியுது.